இடைத்தேர்தல் நடக்க இருக்கும் 6 தொகுதிகளில் திருச்சி கிழக்கு தொகுதியில தவிக, திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் சார்பில் யார் போட்டியிட போறாங்க அப்படிங்கிறது தான் தமிழக அரசியல தற்போது பரபரப்பா விவாதிக்கப்பட்டு வருது. தவிக கூட்டணி அமைச்சரவையில இடம்பிடித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன் திருச்சி கிழக்குல போட்டியிட விரும்புறதா கூறப்படுது. இந்த கோரிக்கை மட்டுமல்லாமல் சமீப காலமா ஆதவ் மூலம் விசிகவுக்கு பவர்ஃபுல் இலாக்கா வேண்டும், அதனால கேபினட்டை மாற்றி அமையுங்கள், உள்ளாட்சி தேர்தலில் 3 மேயர் சீட் வேண்டும், அரசு வாரிய பதவிகளில் 4 இடங்கள் வேண்டும், அரசு வழக்கறிஞர் பதவியில 5 விழுக்காடு விசிகவுக்கு வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர் விஜயிடம் வைத்தபடி இருக்காங்க. ஆனா விஜயும் சரி, அவரை சுற்றியுள்ள அதிகார மையங்களும் சரி திருமாவின் இந்த கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறாங்க. இதனை ஆதவ் மூலம் அறிந்துள்ள திருமாவளவன் விஜய்க்கு செக் வைக்கும் விதத்துல தவிக அமைச்சரவையில இருக்கிறோமே தவிர தவிக கூட்டணி கட்சியா இன்னும் நாங்க முடிவு செய்யல அப்படிங்கிற ரீதியில பேசி வர்றாரு. விசிகவின் இந்த மறைமுக மிரட்டல் துணியை சமாளிப்பதற்காகத்தான் பாமக அன்புமணியின் ஆதரவை பெறுவது குறித்து விஜய் தரப்புல ஆலோசிக்கப்பட்டது. அன்புமணியின் நெருங்கிய நண்பரான விஜயின் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி இதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வராரு. ஆனா ஆதவ் அர்ஜுனா பாமகவின் ஆதரவு பெறுவதில் ஆரம்பத்திலிருந்தே தடுத்து வர்றாரு. தற்போது அவர்தான் முட்டுக்கட்டைகளை போட்டு வர்றாரு. இதனால விசிகவை வெளியேற்றிட்டு பாமகவை கூட்டணிகளை சேர்க்க நடக்கும் திட்டம் தள்ளி வைத்துக் கொண்டே போகுது. விரைவில் இதற்கான ஒரு அழுத்தமான முடிவை எடுக்க விஜயிடம் வலியுறுத்தி வர்றாங்க அதிகார மையங்கள். இதற்கிடையே தவிகவில் இணைந்துள்ள திருச்சி மாவட்ட அதிமுக விஐபிக்கள் பலரும் திருச்சி கிழக்குல தங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிடமும் அமைச்சர் செங்கோட்டையனிடமும் வலியுறுத்திட்டு வர்றாங்க. அவர்களும் இது குறித்து ஆலோசித்து 3 நபர்களின் பெயர்களை குறித்து வச்சிருக்காங்களா. இது குறித்து விஜயிடம் வாதிக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா செங்கோட்டையனின் கணக்குகள் இப்படி இருக்க, விஜயின் அதிகார மையத்தில் இருக்கும் ஆலோசகர்களும் தவிக பொதுச் செயலாளருமான புசி ஆனந்தும் இந்த கணக்குகளை முறியடிக்கும் வகையில ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது திருச்சி கிழக்கு தொகுதி என்பது தலைவரின் தொகுதி. அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தவிக அரசு ஆதரவளித்து வரும் கட்சிகளுக்கோ தவிகவில் இணைந்திருக்கக்கூடிய மாற்று கட்சியினருக்கோ வாய்ப்பளிக்க கூடாது. அவர்களெல்லாம் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். அவர்களின் அபிலாஷைகளை அப்போது கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம். இப்போது தலைவர் போட்டியிட்டு ஜெயித்த தொகுதிகள் விஜய் மக்கள் மன்றத்தின் காலத்திலிருந்து தலைவருக்கு விசுவாசியாகவும் நம்பிக்கையுரியவராகவும் இருந்து வரும் சீனியர்கள்ல ஒருவருக்கு வாய்ப்பு தர வேண்டும். அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால்தான் தலைவர் மீது தவிக நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை வரும், உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பாங்க. இதை தவிர்த்து கூட்டணி கட்சிகள்ல நெருக்கடி அவர்களுக்கு சாதகமாக முடிவு செய்தால் தவிக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் திமுக அதிமுக கட்சிகள் விரிக்கும் வழியில ஈஸியா சிக்கிக் கொள்வாங்க. இது இமேஜ் வகையில தவிகவுக்கு சரிவை ஏற்படுத்தும் என்று விஜயிடம் சொல்லி ஆதவ் மற்றும் செங்கோட்டையனின் சிபாரிசுகளை விடைக்க தயாராகிட்டு வர்றாங்க அப்படின்னு மேலிட தொடர்புகளில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. திருச்சி கிழக்க மையப்படுத்தி தவிக சார்பில் இப்படிப்பட்ட சீக்ரெட் மூவ்கள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில திமுகவிலும் திருச்சி கிழக்க மையப்படுத்தி அரசியல்கள் நடந்துட்டு வருது. குறிப்பா சட்டமன்றத்திற்கு போக முடியலையே என்கிற ஆதங்கம் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு இருந்து வருது. அந்த வகையில திருச்சி கிழக்குல நீங்கள் போட்டியிட வேண்டும் தலைவர அப்படின்னு ஸ்டாலினிடம் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வராரு முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு. நீங்கள் இல்லாத சட்டமன்றத்தை எங்களால பார்க்க முடியல, திருச்சி கிழக்கிற்கு சம்மதம் மட்டும் சொல்லுங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு உரிமையிடம் பேசி வராரு கே.என். நேரு. கே.என். நேருவை பொறுத்தவரை திருச்சி கிழக்குல தனது எதிரியான அன்பில் மகேஷுக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைத்து விடக் கூடாது. அன்பில் மகேஷுக்கான வாய்ப்பை தடுக்கணும் அப்படின்னா திருச்சி கிழக்குல ஸ்டாலின் போட்டியிட விரும்பினா மட்டுமே அது நடக்கும். அவர் விரும்பாத பட்சத்துல திருச்சி கிழக்குல போட்டியிட யார் காய்களை நகர்த்தினாலும் அதை உடைச்சு விட்டு தனக்கு வாய்ப்பை அன்பில் மகேஷ் வாங்கி விடுவார்னு கே.என். நேரு ஆலோசித்ததுதான் திருச்சி கிழக்குல நீங்கள் போட்டியிட வேண்டும் தலைவரே அப்படின்னு கே.என். நேரு வலியுறுத்திட்டு வராரு அப்படின்னு கூறப்படுது. சட்டமன்றத்துக்குள்ள போக வேண்டும் அப்படிங்கிற யோசனை ஸ்டாலினுக்கு இருக்குது, ஆனா இன்னும் முடிவாகல அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்.
தேவைக்க திமுக தரப்புல இப்படி இருக்க, அதிமுக தரப்புலையோ திருச்சி கிழக்குல யாருக்கு வாய்ப்பு தருது அப்படிங்கிற ஆலோசனை எதையும் இன்னும் நடத்தல. இதற்கு மாறாக தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், தேவைக்க மற்றும் திமுக தரப்புல என்ன நடக்குது, அப்போது அதை கணித்து அதிமுக தரப்புல போட்டியிட வேட்பாளரை அறிவிக்கலாமா அல்லது தேர்தலை வழக்கம் போல புறக்கணிக்கலாமா, புறக்கணிப்பதால் அது யாருக்கு லாபமா அமையும் என்பது பற்றி எல்லாம் விவாதித்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. திருச்சி கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தல் பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அரசியல் விமர்சகர்கள்.